போலாம் சார். ரெடி. நாகையில் 4 வழி சாலை பணிக்கு மணல் எடுக்க பொதுமக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். 1000க்கும் மேற்பட்டோர் நாகை தூத்துக்குடி கிழக்கு கடற்கரை சாலையில் வேளாங்கண்ணி அருகே சாலை மறியலில் தற்போது ஈடுபட்டு வருகிறதை நேரடியாக பார்த்து வருகிறோம். நாகப்பட்டினம் மாவட்டம் பிரகாமராபபுரம் ஊராட்சியில் 4000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இந்த நிலையில் 4 வழி சாலை பணிக்காக ஊராட்சி பகுதியில் உள்ள சிங்கேரியில் 540 மீட்டர் பரப்பளவில் மண்குவாரி அமைக்க மாவட்ட கனிமவளத்துறை அதிகாரிகள் அனுமதி அளித்து உள்ளன. இதற்கு பொதுமக்கள் மத்தியில் பெரும் கடும் எதிர்ப்பு கிளம்பி உள்ளது. மணல் குவாரியில் அமைப்பதற்கால் நிலத்தடி நீர் உப்பு நீராக மாறும் என்பதால் மணல் எடுக்கக்கூடாது என கிராம மக்கள் கடந்த 13ஆம் தேதி ஏரியில் மண் எடுக்க வந்த ஜேசிபி உள்பட்ட இயந்திரங்களை தடுத்து நிறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். நேற்று பொக்லிங் பாதுகாப்போடு மண்ணள்ளும் பணியில் ஈடுபட்டனர். இதனை கண்டித்து இன்று சாலை மறியல் போராட்டம் காலை முதல் நடந்து வருகிறது. காலையில் 9 மணி தொடங்கிய 9:30 மணி தொடங்கிய இந்த சாலை மறியல் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. நேற்று இரவு போராட்ட ஒருங்கிணைப்பாளர்களை வீடு புகுந்து கைது செய்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆக்கிரமித்த கிராம மக்கள் பிரகமராமபுரம் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சிவராசு தலைமையில் 1000க்கும் மேற்பட்ட செருதூர் கிராமத்தில் இருந்து பேரணியாக சென்று கிழக்கு கடற்கரை சாலையில் பிரகாமராமபுரம் கைகாட்சி பகுதியில் சாலையில் அமைந்து கருணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்களும் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை ஈடுபட்டு வராதனால் பொதுமக்கள் வேளாங்கண்ணி அருகே கைகாட்சி பகுதியில் நாகை தூத்துக்குடி கிழக்கு கடற்கரை சாலையில் அமர்ந்து தற்போது சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். மண்குவாரிகளை அனுமதி ரத்து செய்ய வரை போராட்டம் தொடரும் என போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். உண்ணாவிரத கோட்டாட்சியர் அரங்கநாதன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். மண் எடுப்பதற்கான அனுமதியை ரத்து செய்துவிட்டு பேச்சுவார்த்தையில் ஈடுபட வேண்டும் என பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளதால் பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டு உள்ளது. இதனால் இப்பகுதியில் போலீசார் குவிக்கப்பட்டு உள்ளனர். மாவட்ட நிர்வாகத்தின் அனுமதியோடு குவாரியில் மண் எடுக்கப்பட்டு வருவதால் மண்ணள்ளு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என அதிகாரிகள் வைத்த கோரிக்கையை போராட்டக்காரர்கள் ஏற்காததால் தற்போது தொடர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதை நமது நேரடியாக பார்த்து வருகிறோம். அந்த வழியில் வந்த கூடுதல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருபவர்களும் பேச்சுவார்த்தை ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது காலை 10 மணி முதல் தொடர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றவரை நம்ம நேரடியாக பார்த்து வருகிறோம். இதற்கு 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். சாலை முதல் நாகை வேளாங்கண்ணி வேதாரண்யம் சாலை போக்குவரத்து பாதிக்கப்பட்டு நிறுத்தப்பட்டு உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. பின் செய்திகளுக்காக நாகையில் இருந்து எஸ். செய்யது நிஜாமுதீன்.